students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.12ல உள்ள 7th 8th 9th sum பார்க்கலாம். 7th sum பாருங்க. A music is being played in two opposite galleries. So two opposite galleries இருக்கு. இங்கேயும் oppositeல ரெண்டு galleries இருக்கு. With a certain group of people. Okay va? In the first gallery a group of 4 singers. First galleryல 4 singers இருக்காங்க. And second galleryல எவ்வளவு 9 singers இருக்காங்க. அப்புறம் the two galleries are separated by the distance of 70 meter. ரெண்டு two galleries ஓட distance எவ்வளவு இருக்கும் 70 meter. First galleries-ல இருந்து second galleries வரைக்கும் உள்ள distance வந்து 70 meter இருக்கு. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? அதாவது ஒரு person வந்து அதாவது அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல நிக்கும் போது ரெண்டு பேரோட வாய்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவலா கேட்கணும்னா அவங்க வந்து எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க, எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. So இத தான் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். The ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. So இந்த hint தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த sum வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? So first வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, two opposite galleries கொடுத்திருக்காங்க. So ரெண்டு galleries, இங்க இதுல வந்து ஒரு galleries இருக்கு, இங்க வந்து ஒரு galleries. இது வந்து first gallery, இது வந்து நம்ம second gallery ன்னு வச்சுக்கலாம். First galleries-ல எவ்வளவு இருக்காங்க 4 singers, second gallery-ல 9 singers இருக்காங்க. இங்க 4 singers இருக்காங்க, இங்க 9 singers இருக்காங்க. அப்புறமா two galleries are separated by the distance எவ்வளவு 70 meter. அதாவது இதுக்கு உள்ள இது வந்து எவ்வளவு 70 மீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு, நிக்கும்போது நம்ம இதுல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா. சோ இந்த இடத்துல நிக்கிறாங்க, நிக்கும்போது அவங்களுக்கு வந்து அதாவது ரெண்டு பேரோட வாய்ஸும் வந்து ஈக்குவலா கேட்கணும். சோ அப்ப எந்த இடத்துல நின்னா வந்து அவங்க வாய்ஸ் கேட்கும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. நம்ம அந்த பர்சன் வந்து இந்த இடத்துல நிக்கிறதா வச்சுக்கலாமா. வச்சுட்டு அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கேலரியில இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இதுவரை மொத்தமா 70 இல்லையா, அந்த 70ல இப்ப நம்ம டி எடுத்து விட்டுட்டாதுன்னா மீதி இருக்கும். இவ்வளவும் மொத்தமா தெரியும் நமக்கு 70. இதுல இருந்து இது வரைக்கும் டியும் நமக்கு தெரியுது. அப்ப இது வரைக்கும் உள்ளது எவ்வளவு இருக்கும் 70 மைனஸ் டியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் செகண்ட் கேலரி வரைக்கும் 70. இது வந்து நம்ம டின்னு எடுத்ததுனால கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் உள்ளது 70 மைனஸ் டியா தான் இருக்கும். ஏன்னா டோட்டல் வந்து நமக்கு 70 கொடுத்துட்டாங்க, இது வரைக்கும் நம்ம டின்னு சொல்லிட்டோம். அப்ப மீதி இருக்கிறது 70ல இருந்து டியை கழிச்சு விட்டா மீதி இருக்கிறது தான் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ அப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். let the distance of the person from the first group, அதாவது first group அல்லது gallery. ஓகேவா? குரூப் அல்லது கேலரின்னு போடலாம். குரூப் பி அது வந்து என்ன நம்ம எடுத்திருக்கிறோம் டின்னு எடுத்திருக்கிறோம். ஓகேவா? சோ and the second group B அப்ப எப்படி மாறிரும், செகண்ட் குரூப் வந்து 70 மைனஸ் D ஆ மாறிடுது, 70 மைனஸ் D. சோ அதே நீங்க மறுபடியும் இப்படி எழுதலாம், the distance of the person from the second group அப்படி வேணாலும் எழுதலாம். இது வந்து திருப்பி ரிப்பீட்டா வரும். the distance of the person from the second group B வந்து 70 மைனஸ் D டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாங்க. ஓகேவா? சோ அடுத்தது நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. The ratio of the sound intensity is equal to the sound intensity னா என்னது நமக்கு அதாவது 4:9 இருக்குல்ல, அந்த 4:9 இதுதான். சோ நம்ம given hint படி ஓகேவா, அல்லது by condition by hint given by hint படி நமக்கு வந்து ரேஷியோ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 4:9. சோ 4:9 is equal to the என்ன கொடுத்திருக்காங்க is equal to the square of the ratio of their corresponding distance னு கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, அதனோட corresponding distance ஓட ஸ்கொயர். corresponding distanceனா இப்போ அவங்களோட இதை எழுதிட்டோம், நம்ம அவங்களோட சிங்கர்ஸ் 4:9 அதை எழுதிட்டோம். corresponding distance இப்போ ஃபர்ஸ்ட் கேலரிக்கு நமக்கு 4. சோ அவங்களோட corresponding distance என்னது நமக்கு d இல்லையா. சோ அப்போ d ஸ்கொயர், அதனோட ஸ்கொயர்ல சொல்றாங்க. சோ அப்போ d ஸ்கொயர்னு வரும். அடுத்தது 9 சிங்கர்ஸ், அவங்க செகண்ட் கேலரியில உள்ளவங்க எவ்வளவு 70 மைனஸ் டி
the whole square. Square நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா அவங்க வந்து ஹிண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. So squareனு கொடுத்திருக்காங்க பாருங்க. Square of the ratio of their corresponding distance. So corresponding distanceக்கு நமக்கு square எடுக்கணும். ஓகேவா? So இது வந்து by hint படி நம்ம இதை எழுதிட்டோம். அடுத்தது நமக்கு இப்போ ரேஷியோல இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்? 4 divided by 9 equal to d square divided by 7g minus d the whole square னு எழுதலாமா? So ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம இதை இப்படி மாத்தி எழுதலாம். அடுத்தது இந்த 4 by 9 நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 2 by 3 the whole square னு எழுதலாமா? 2 square 4 3 square 9 வந்துருச்சா? இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா d divided by 7g minus d the whole square இப்படி எழுதலாமா? ஸ்கொயரை வந்து நான் ரெண்டுக்கும் இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் ஸ்கொயர் இருக்கனால காமனா எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு சைடுமே ஸ்கொயர் போயிடும். இது என்ன வரும் நமக்கு? 2 by 3 equal to d divided by 7g minus d தான் வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடும் நமக்கு ஸ்கொயர் ரூட் போய் இதுதான் வரும். இனி என்ன பண்ணலாம்? அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 70 minus d equal to 3 into d. அடுத்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 70 என்ன வரும்? 2 into 70 140 minus 2d equal to 3d. இப்போ minus 2d நம்ம அங்க கொண்டு போயிடலாமா? அப்போ 140 equal to 3d plus 2d. ஓகேவா? இப்போ 3d plus 2d நான் என்ன வரும்? 5d இல்லையா? ஸோ அப்போ நான் 5d அதங்க எழுதுறேன். 5d equal to 140. அப்போ d equal to 140 divided by 5. கேன்சல் பண்ணுங்க. 1 5 is 5, 2 5 are 10, மீதி வந்து 4 இருக்கா? அப்போ 8 5 are 40. அப்போ இதுல இருந்து நமக்கு d வந்து என்ன கிடைக்குது? d வந்து 28 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 28 மீட்டர் நமக்கு டிஸ்டன்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து d வந்து 28 மீட்டர். ஸோ இதை ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இது 28 d இது வந்து 28னா அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? 70 minus 28. 70ல இருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க 6 இங்க 10 10ல 8 போச்சுன்னா 2 6ல 2 போச்சுன்னா 4. ஸோ 42 மீட்டர்ல நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேலரியில இருந்து அந்த பர்சன் வந்து எவ்வளவு? 28 மீட்டர்லயும், செகண்ட் கேலரியில இருந்து அந்த பர்சன் வந்து 42 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் அவங்க நிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதணும். The required distance to hear same intensity of the singer's voice from the first galleries is 28 meter. அதே போல the required distance to hear same intensity of the singer's voice from the second galleries is 70 minus 28 equal to 42 meter. ஸோ இவ்வளவுதான் அந்த சம். ஓகேவா? அடுத்தது 8th கொஸ்டின். தேர் இஸ் எ ஸ்கொயர் ஃபீல்டு ஹூஸ் சைடு இஸ் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்கு, அதனுடைய சைடு வந்து 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எ ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் சென்டர் லீவிங் எ கிராவல் பாத் ஆல் அரவுண்ட் த ஃப்ளவர் பெட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இப்படி இருக்கு, ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதனுடைய சைடு வந்து எவ்வளவா? 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா அதுக்கு உள்ள வந்து என்ன பண்றாங்க? அதுக்கு உள்ள வந்து சென்டர் லீவிங்க ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் சென்டர். அதுக்கு உள்ள வந்து ஒரு ஃப்ளவர் பெட் வந்து பண்றாங்க. அதுவும் வந்து என்னது? ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் வருது. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் சென்டர் லீவிங் எ கிராவல் பாத் ஆல் அரவுண்ட் த ஃப்ளவர் பெட். ஸோ அதுவும் அதுக்கு அப்புறமா உள்ளது இதுனா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த கிராவல் பாத்து அதனுடைய நடைபாதையும் வந்து பண்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீல்டுக்குள்ள ஒரு ஃப்ளவர் பெட் வந்து பண்றாங்க. அப்புறம் அண்ட் அதை சுத்தியும் வந்து என்னது? ஒரு பாத்வே கிராவல் பாத்தும் பண்றாங்க. ஓகேவா? சுத்தி நடந்து வர்றதுக்கும் ஒரு கிராவல் பாத்தும் பண்றாங்க. அப்போ the total cost of laying the flower bed and graveling the path வந்து ₹3 and 4. அதாவது இந்த ஃப்ளவர் பெட் பண்றதுக்கும் இந்த பாத் கிராவலிங் பாத்து பண்றதுக்கும் உள்ள காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹3 and ₹4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா மொத்தமா ஸ்கொயர் மீட்டர் ரெஸ்பெக்டிவ் இஸ் rupees 364 அப்படின்னா மொத்தமா இந்த ரெண்டும் சேர்த்து மொத்தமா பண்றதுக்கு rupees வந்து 364 அதாவது காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட்டும் காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத்தும் ரெண்டுக்கும் சேர்த்து rupees 364 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி வித் ஆஃப் தி கிராவல் பாத். ஸோ அப்படின்னா இதனுடைய வித்து வந்து கேட்கறாங்க, அந்த பாத்தோட வித்து இது வந்து நமக்கு கேட்கறாங்க. ஓகேவா, இந்த கிராவல் பாத்தோட வித் W வந்து நம்ம இதுல வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது நம்ம இதுல எழுதுறோம் பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லெட் ஏ பி தி சைட் ஆஃப் தி ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்னு நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயருக்கு வந்து நம்ம 10 மீட்டர் எழுதிட்டோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதிட்டோம். அப்புறம் இந்த இதுக்கு வந்து நமக்கு சைடு தெரியாது. ஸோ அதை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏ மீட்டர்னு வச்சுக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். அதை லெட் ஏ பி தி சைட் ஆஃப் தி ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ அடுத்தது அப்போ அதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி ஃப்ளவர் பெட், இதுல ஸ்கொயரோட ஏரியா என்ன வரும் நமக்கு, ஏ இன்டூ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா, அடுத்தது ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் கார்டன், அதாவது இதனுடைய ஏரியா, இதனுடைய ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் கார்டன்னா என்ன வரும், 10 இன்டூ 10 ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் மீட்டர். ஏன் ஸ்கொயர் போடுறோம்னா நமக்கு ஏரியா இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கொயர் போடுறோம். ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி கிராவல் பாத். இப்போ நம்ம இதுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த பாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி கிராவல் பாத் வந்து என்ன வரும், ஏரியா ஆஃப் தி கார்டன் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ளவர் பெட் இல்லையா. ஸோ அதாவது இந்த இதுல இருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த குட்டியை வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மீதி இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி travel path equal to area of the garden minus area of the flower bed. ஓகேவா, சோ அப்ப area of the garden வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், area of the garden வந்து 100 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். area of the square garden வந்து 100. சோ அப்ப 100 minus area of the flower bed என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a square. area of the flower bed வந்து நம்ம a square கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 100 minus a square. ஓகேவா, 100 minus a square வந்து ஸ்கொயர் மீட்டர்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடாம இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இனி அடுத்தது வந்து அதனோட காஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து 364 கொடுத்துருக்காங்க. அண்ட் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஃப்ளவர் பெட் பண்றதுக்கு ₹3 கிராவல் பாத்து பண்றதுக்கு ₹4. ஸோ அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ஃப்ளவர் பெட் ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவாம், ₹3. அப்படின்னா தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ஃப்ளவர் பெட் ஃபார் ஏ ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஏ ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் தி ஃப்ளவர் பெட் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ ஸ்கொயர் மீட்டருக்கு அப்போ என்ன வரும், ஆன்சர் வந்து 3 இன்டூ ஏ ஸ்கொயர் வரும் இல்லையா. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா போதும், அதாவது 3/1 இன்டூ இந்த ஏ ஸ்கொயர், அப்போ 3a ஸ்கொயர். ஓகேவா, ஸோ ₹3a². புரியுதா. அதே போல இனி ஃப்ளவர் பாத், அதாவது கிராவல் பாத், அதே போல கிராவல் பாத்துக்கும் நம்ம எழுதுறோம். காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத் ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளவா, ₹4. ஓகேவா, சோ அப்போ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத் ஃபார் 100 மைனஸ் a ஸ்கொயர். நம்ம வந்து ஏரியா ஆஃப் தி கிராவல் பாத் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 100 மைனஸ் a ஸ்கொயர் தானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத் ஃபார் 100 மைனஸ் a ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும், 4 இன்டூ 100 மைனஸ் a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, so 4 into 100 minus a square போட்டுட்டோமா, rupees. so rupees 4 into 100 minus a square. அடுத்தது நமக்கு given வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது cost of flower bed plus cost of traveling path வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, rupees 364 கொடுத்திருக்காங்க. 364 ரெண்டுக்கும் சேர்த்து உள்ள காஸ்ட் வந்து எவ்வளவா, ₹364. அதாவது மொத்த காஸ்ட் நம்ம இங்க வந்து
ஸோ அந்த இது கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹3 கொடுத்துருக்கத நம்ம a ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதே போல் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹4ங்கிறத நம்ம 100 - a ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்போ இதுல வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் பெட் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 3a² தானே. ஸோ அதை அப்படியே இதில் போடுங்க, 3a² பிளஸ் காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத். காஸ்ட் ஆஃப் கிராவல் பாத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4 × 100 - a² ஈக்குவல் டு இது 364. ஓகேவா? இனி இந்த 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 3a² பிளஸ் 4 × 100 400 மைனஸ் 4 × a² என்ன வரும், 4a² ஈக்குவல் டு 364. ஓகேவா? இப்போ 3a² மைனஸ் 4a² அப்போ என்ன வந்துடும், -a² பிளஸ் 400 இந்த 300 இங்க வரும்போது -364 ஈக்குவல் டு 0. இப்போ -a² 400ல இருந்து 364 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க வந்து 10, இங்க 9, இங்க 3. 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 6 போச்சுன்னா 3, 0. அவ்வளவுதான், 36 வருது. a² பிளஸ் 36 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம இந்த a² அங்க கொண்டு போறோம். அப்போ a² ஈக்குவல் டு 36, அதாவது -a² ஈக்குவல் டு -36 வரும். -a² அந்த 36 அங்க போகும்போது -36 வரும். மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு a² ஈக்குவல் டு 36 வருது. ஓகேவா? அப்போ நமக்கு a² வந்து 36னா அப்போ a வந்து என்ன வரும், இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், a² ஈக்குவல் டு 6² எழுதலாமா? ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா a ஈக்குவல் டு நமக்கு 6ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ a வந்து நமக்கு இது வந்து 6 கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து நமக்கு வித்து தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதுக்குள்ள வித்து தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், இது வந்து 10ன்னு தெரியும் இந்த சைடு, இது வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு தெரியும். அப்போ இதையும் இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் வித் ஆஃப் கிராவல் பாத், width of gravel path equal to 10 - 6 divided by 2. ஓகேவா? ஸோ 10 இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி 10ல இருந்து இந்த 6 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 10 - 6 by 2, 10ல இருந்து 6 போச்சுன்னா மீதி 4/2 கேன்சல் பண்ணா 2 ஈக்குவல் டு 2 மீட்டர். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ வித் வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு 2 மீட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்க. the hypotenuse of a right angled triangle is 25 cm. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதனுடைய hypotenuse வந்து 25 cm and its perimeter வந்து 56 cm. find the length of the smallest side வந்து கேக்குறாங்க. சோ அதனுடைய smallest side. சோ ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க கிளியரா. அப்ப நமக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ அதனுடைய hypotenuse எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25 cm. சோ இது வந்து 25 cm கொடுத்துட்டாங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது வந்து நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? சோ அதுக்கு அப்புறமா பெரிமீட்டர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ given வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, given perimeter equal to 56 cm. 56 cm கொடுத்திருக்காங்க. and hypotenuse கொடுத்திருக்காங்க. hypotenuse of a right angle triangle வந்து 25 cm கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சைடும் வந்து நமக்கு தெரியாது. and length of the small, இதுல வந்து ஒரு length of the smallest side வந்து கேக்குறாங்க. so smallest side எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம இதை வந்து xன்னு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம yன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். let x, y and 25 be the sides of the right angle triangle. Right angle triangle.
ஓகேவா? ஸோ அதை நம்ம எடுத்துருக்கோம். let x, y and 25 be the sides of the right angle triangle அப்படின்னு எடுத்துருக்கிறோம். ஸோ நமக்கு அப்புறம் பெரிமீட்டர் கிவன் வந்து பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 56 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர்னா என்னது? இந்த மூணையுமே நமக்கு ஆட் பண்ணலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 25 ஈக்குவல் டு 56. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன வரும்? 56. இந்த 25 அங்கே வரும்போது -25 வருமா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 56ல 25 போச்சுன்னா 6ல 5 போச்சுன்னா 1, 5ல 2 போச்சுன்னா 3, 31 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது நம்ம இப்போ இனி வந்து பித்தாகரஸ் தியரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால நம்ம பை பித்தாகரஸ் தியரம் படி பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்ன வரும்? அதாவது இது ஹைபாட்னஸ் இல்லையா? அப்போ இது 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதை கொண்டு வரதுக்கு ஒரு ஃபார்முலா பாருங்க. x plus y the whole square, அதாவது a plus b the whole square னா ஃபார்முலா என்ன வரும்? x square plus 2xy plus y square னு வரும் இல்லையா? அடுத்தது இதை வந்து நம்ம எப்படி நம்ம மாற்றி எழுதுறேன்னா x plus y the whole square equal to x square plus y square plus 2xy னு எழுதுறேன். இப்போ நமக்கு இந்த x square plus y square தான் தேவை. அதனால நான் இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ x plus y the whole square இது இங்க வரும்போது -2xy வரும் equal to x square plus y square. ஸோ இப்போ இதை தான் நம்ம அங்கே எழுத போகிறோம். ஓகேவா? x plus y the whole square அதாவது x square plus y square equal to இதுன்னு நான் எழுத போகிறேன். ஸோ சின்ஸ் இது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். x square plus y square equal to x plus y the whole square minus 2xy. ஸோ ஏன் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இங்கே x plus y வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதே போல் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு x அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு நமக்கு 25 ஸ்கொயர் தெரியும். ஸோ அப்போ அதை அப்ளை பண்ணுங்க. 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு x பிளஸ் ஒய்க்கு வந்து 31. ஸோ 31 ஸ்கொயர் மைனஸ் 2xy வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேணா சப்ஸ்டிடியூட் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாமா? சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் 1 and 2. ஈக்குவேஷன் நம்பர் 3ல 1 and 2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ 25 ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் 625 ஈக்குவல் டு 31 ஸ்கொயர்னா 31 31 1 3 3 9 1 6 9 961 மைனஸ் 2xy. இப்போ நமக்கு 2xy தானே தேவை. அப்போ இந்த மைனஸ் 2xy இங்கே வரும்போது பிளஸ் 2xyன்னு வரும். 961 இது வந்து இங்கே வரும்போது மைனஸ் 625 வருது. அப்போ 2xy ஈக்குவல் டு இதை சப்ராக்ட் பண்ணுங்க. 961 இருந்து 625 பண்ணும்போது இங்கே 5 இங்கே 11 11ல் 5 போச்சுன்னா 6 5ல் 2 போச்சுன்னா 3 9ல் 6 போச்சுன்னா 3 336. அப்போ xy ஈக்குவல் டு 336 டிவைடட் பை 2 வருமா? இந்த 2 வந்து கீழே வந்துடுது. கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 மீதி 1 6 2s are 12 இருக்கு மீதி 1 8 2s are 16. அப்போ xy வந்து நமக்கு என்ன வருது? 168. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நமக்கு x plus y வந்து 31ன்னு கிடைச்சிருக்கு அண்ட் xy வந்து என்ன கிடைச்சிருக்கு? 168ன்னு கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரம் 1 and 4 இந்த 1 and 4ல இருந்து ஃப்ரம்
ஃப்ரம் 1 and 4ல இருந்து நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்குது பாருங்க. ஃப்ரம் 1 and 4ல இருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்னா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நமக்கு எவ்வளவு 31 வந்திருக்கு. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 168. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு 168 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னா therefore the quadratic equation இது ஃபார்முலா என்னது நமக்கு x square minus sum of the roots plus product x into, ஓகேவா? so sum of the roots into x plus product of the roots. so இது வந்து general quadratic equation ஓட ஃபார்முலா. இப்போ இதை வந்து இந்த வேல்யூவை இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? x square minus sum of the roots என்ன எடுத்திருக்கோம் 31 into x plus product of the roots வந்து 168. இது equal to 0. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இனி இதை வந்து நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 1 தான் இருக்கு. ஸோ அப்போ 168 தான் வரும். ஆட் பண்ணால் -31. ஸோ எந்த நம்பர் வரும் பாருங்க. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து எது வரும் 168 சம் பண்ணால் -31 வரணும். அப்போ -24ம் -7 எடுத்தா மைனஸ் பிளஸ் ஆகி 24 into 7 168. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க -31 வருது. இப்போ நமக்கு இங்க 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். x - 24 into x - 7 equal to 0. அப்போ x - 24 equal to 0 அல்லது x - 7 equal to 0. இப்போ x equal to 24 அல்லது x equal to 7. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? so length of the smallest side. அப்ப therefore the length of the smallest side is இந்த ரெண்டுல எது வந்து நமக்கு smallest 7 தானே? so அப்ப 7 cm. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.